ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ். ஆ இது வந்து ஒரு செப்பரேட் சேனல். இது வந்து மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் புக்குன்னு நான் பேசப் போறேன். அதாவது எனக்கு ரொம்ப புடிச்ச புக்கு. அதுல என்ன மீனிங் நான் கத்துக்கிட்டேன். என்ன என்ன நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ்ல ஏற்கனவே நம்மளுக்கு அஃபிஷியல் சேனல் இருக்கு. ஆந்த்ரோபாலஜி சேனல் இருக்கு. பட் அதுல வந்து புக் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். பட் இதுல ஒரு தனி சேனல் வச்சுக்கலாம். நான் நெறைய பேசலாம். அ ஏன்னா இதுல ஸ்பெசிஃபிக்கா புக் புடிச்சவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இது ஒரு 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 புக்க ஷேர் பண்ணிக்கிற மாரி. இப்ப நான் எனக்கு புடிச்ச புக்க நான் சொல்லலாம். இன்னும் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு புடிச்ச புக்க நீங்க போட்டீங்கன்னா, அத நான் படிச்சுட்டு மேபி ஐ கேன் மேக் வீடியோஸ் ஆன் தட்ன்னு எனக்கு தோணுச்சு. புக் படிக்கிறதுக்கு ஏன் வந்தேன்? அந்த பாயிண்ட் ஸ்டோரிய மேபி நான் இன்னொரு வீடியோல பண்ணலான்னு இருக்கேன். பட் இதுதான் இதோட பர்ப்பஸ். இந்த பர்ப்பஸ்ல சரி ஃபர்ஸ்ட் என்ன புக் பேசலாம் அப்படின்னு நெறையா யோசிச்சேன். நெறையா ஆ ஏன்னா என்ன பேசுறது அப்படின்னு எனக்கும் தெரியல. யூசுவலா நான் புக் படிப்பேன். பட் அதுக்கப்புறம் அப்படியே அத கடந்து போயிருவேன். பட் எனக்கு தோணுச்சு இப்போ அ இந்த மூவ்மெண்ட்ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வர நேரத்துல புக் படிக்கிறதோட சிக்னிஃபிகன்ஸ வந்து நான் இது மூலியமா சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ, அதுல நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த புக் வந்து, அ ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஆஃப் பாய்ஸ் அண்ட் மென். அ இங்க பாருங்க. அ பை ரிச்சர்ட் ரீவ்ஸ். இது வந்து அ எனக்கு இந்த புக்க பத்தி எப்படி தெரியும் அப்படின்னா, பிரசிடென்ட் ஒபாமா அவரு வந்து அவரோட புக் லிஸ்ட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த புக் லிஸ்ட்ல இது இருந்துச்சு. அதுல இருந்து நான் சூஸ் பண்ணி நான் படிச்சேன். அண்ட் இது நிஜமாவே ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான புக்குன்னு எனக்கு இப்ப தோணுது. சி அண்ட் இது கான்ட்ரோவர்ஷியலான புக் தான். சோ கான்ட்ரோவர்ஷியலா இந்த சென்ஸ் வந்து எனக்கு சொல்றதுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அ ஏன் அப்டின்னா, யூசுவலா நம்ம அ புக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யோசிப்போம். அ ஒரு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள்ல பார்க்கும்போது இந்த புக் கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். பட் அதோட ஜஸ்டிஃபிகேஷன் நான் சொல்லும்போது மேபி உங்களுக்கு புரியும். ஆ இதுல பாருங்க. வை த மேன் மேல் இஸ் ஸ்ட்ரக்லிங் அண்ட் வை இட் மேட்டர்ஸ். ஏன்னா யூசுவலா அததான் நான் சொல்றேன். இத நம்ம பேசும்போது, ஆமா இது பாரு வை மென் ஆல் மென் சாரி மென்னுக்கும் அ உணர்ச்சி இருக்கு. சம்திங் லைக் தட். அப்படின்னு சொசைட்டி வந்து மென் அண்ட் மென் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சரியா பேச மாட்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேபி இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடுத்தேன். ஆனா இந்த புக் நீங்க நெனைக்கிற மாரி ஆ ஒரு ஜெண்டர் வார்க்கு அகைன்ஸ்ட் இல்ல. இதுல புக்ல என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஆ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஃபெமினிஸ்ட் மூவ்மென்ட் இருந்துச்சு. அந்த ஃபெமினிஸ்ட் மூவ்மென்ட் வந்து ஒரு 19 20த் செஞ்சுரியிலேயே அது வந்துருச்சு. பட் ஒரு 1960ஸ்ல இருந்து தான் அது வந்து ரொம்ப ப்ராமினன்ட்டா ஆ வந்துச்சு. அந்த 1960ஸ்ல வந்ததுக்கு அப்புறம், இட் கேவ் ரைஸ் டூ சோ மெனி சேஞ்சஸ் இன் இந்தியா, வேர்ல்ட் ஒவ்வொரு எல்லா இடத்துலயும். ஆனா அது ஃபுல்லா நடந்திருக்கா அப்டின்னா நடக்கல. அதுல நெறையா இருக்கு. இன்னும் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவல் வேஜஸ் வர்றதுக்கு ரொம்ப அதாவது அ 200, 300 இயர்ஸ்லாம் சொல்றாங்க. 2 ஜெண்டருக்கும் ஈக்குவலான வேஜ் வரணும்னா, இன்னும் அவ்ளோ நாள் இருக்குன்றாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் இன்னும் போகல. பட் இத ஏன் நம்ம இப்ப பேச வேண்டியது இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதுக்கு, ரீசென்ட்டா நடக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் தான் ஆ ஒரு இம்பார்ட்டன்ட் அதனால தான் அது ஒபாமாவே ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரு இத பத்தியும் பேசிட்டு இருக்காரு. ரீசென்ட்டா நான் அவரோட ஒரு பாட்காஸ்டும் கேட்டேன். அதுலயும் இது பேசினாரு. ஸோ அதனால தான் நான் இத பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ரொம்ப நாள் பேசணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதனால இந்த புக்க ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிருவோம். அப்ப இந்த புக்ல என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க அப்படின்னா, அவரு ஸ்டார்ட் பண்றது இந்த ரிச்சர்ட் ரீவ்ஸ் வந்து இவருக்கு 3 பசங்க. ஸோ அவரு பசங்கள் மேல ரொம்ப அ பயந்துட்டு ஏன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அவரு என்ன நெனைக்கிறாருன்னா, விமென்க்கு வந்து எல்லாருமே யூ கேன் டூ யூ கேன் அச்சீவ் இந்த மாதிரி நெறைய பீப்பிள் ஆர் தேர் டூ டாக். அவரு என்ன சொல்றாருன்னா, பசங்கள நம்ம விட்டுர்றோம். ஆ இல்ல அவன் அவன் பாட்டுல வளர்ந்துப்பான். இந்த இடத்துல அ நம்ம நம்ம வந்து நம்மளோட லீடர்ஸ்லாம் கூட யோசிக்கலாம். டிஸ்கஸ் பண்ணும்போது மேபி ஒரு ஒரு லீடரா பேசுவோம். பட் ஆனா லீடர்ஸ்லாம் கூட அவங்க வந்து ஃபோக்கஸ்ட் ஏன்னா அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இட் வாஸ் அ ஹைலி சென்ட்ரலைஸ்ட் பேட்ரியார்க்கிக்கல் ஸ்ட்ரக்சர்.
ஒரு 1990ஸ் 2000 வரைக்குமே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது பேட்ரியார்க்கிக்கல் ஸ்ட்ரக்சர்ல மென் அவங்க வந்து நெறைய அப்ரஷனுக்கு விமென் ஆளாக்கப்பட்டாங்க. ஸோ அப்போ அத பத்தி பேசல. ஸோ இந்த புக்க இப்போ பேசுறதுக்கான நேரம் வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் கிளைமேட்ன்னு ஒபாமா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆனா நான் இந்த புக்ல இருக்கிறது என்னென்னன்னு ஒரு ஒரு பாயிண்ட்டா சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஜுகேஷன்லயே அவர் சொல்றாரு. எஜுகேஷன்லயே என்ன மீன் பண்றாருன்னா, இது ஆந்த்ரோபாலஜிலயும் இருக்கு. ட்வின் ஸ்டடில நம்ம நெறையா பார்த்திருப்போம். இந்த ட்வின் ஸ்டடில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீமேல் சைல்ட் அண்ட் மேல் சைல்ட் காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் அதாவது அ அவங்களோட டெவலப்மென்ட் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும் விமென்க்கு ஆர் கேர்ள் சில்ட்ரனுக்கு. அதனால தான் நீங்க அந்த டிஃபரன்ஸ வந்து கிண்டர் கார்டன்லயே பார்க்கலாம். இத வந்து அவரு ஒரு ரொம்ப தீவிரமா ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவர் சொல்றாரு. அப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம், 1 1/2 வருஷம் டிஃபரன்ஸ் வரும்ன்றாரு. இது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ரீசன் தாங்க. இது வந்து எவல்யூஷனரி பயாலஜி. அதாவது அ ஈச் பெர்சன் இப்போ மென் அண்ட் ஃபீமேல்க்கு வந்து யூனிவர்ஸ் ஆர் திஸ் நேச்சர் கிரியேட்டட் தி டிஃபரன்ஸ் ஃபார் பிரைமரிலி நேச்சருக்கு வந்து அது ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ ஸ்பீஷீஸ் ப்ரொபகேஷன் தான். நேச்சருக்கு வந்து சோசியல் சிஸ்டம்லாம் இல்ல. நேச்சர் வந்து ப்ரொபகேஷன் பார்க்கும். அந்த ப்ரொபகேஷன் படி நேச்சருக்கு வந்து யாரு சைல்ட் பேரிங்கோ, அவங்களுக்கு அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிய குடுக்கணும்ன்றது தான் அதோட கான்செப்ட். அ மென்க்கு வந்து வேற எபிலிட்டீஸ குடுத்துச்சு ஆந்த்ரோபாலஜிக்கலி. ஸோ அப்போ இவரு என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல இது வந்து கிரியேட்டட் பை இன் த நேச்சர். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபேக்கல்டீஸ எடுத்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல சிச்சுவேஷன் பார்க்கும்போது, அது வந்து மேல் சைல்டுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா போயிடுது. அது டிஸ்அட்வான்டேஜா அந்த பாயிண்ட்ல ஆக ஆரம்பிச்சதுல இருந்து, அவங்க நெறைய அ யூ நோ தே கோ இன்டூ திங்ஸ் லைக் அவங்க கிரேட்ல பின்னாடி போயிடுறாங்க. அவங்க நெறைய விஷயத்துல பின்தங்கிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, அ இன்னைக்கு அ 2ண்ட் பாயிண்ட். இதுல வந்து நெறைய விமென் ரிலேட்டட் மூவ்மென்ட்ஸ்னால அ ஸ்டெம்னா சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அதர் இதுல நெறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது தப்பான ஒரு வியூ இப்போ வந்து விமென்னால அதாவது சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள வர முடியாதுன்னு. பட் ஆனா இப்போ எவிடன்ஸ் காமிச்சிருச்சு. அவங்க நெறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அந்த பாருங்க இஸ்ரோ சயன்டிஸ்ட் அண்ட் மெனி அதர் பிளேஸஸ்ல ஐஐடிலலாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. யுபிஎஸ்சில எல்லாத்துலயும். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, திஸ் ஹஸ் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி அந்த காக்னிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் பிட்வீன் த சேம் ஏஜ் பியர் குரூப்ஸ்ல. இனிஷியல் ஸ்டார்ட்டிங்ல. அண்ட் அதுக்கப்புறம் இப்படி அ ஒரு ஸ்டெம் அந்த இதுல வந்து மோர் ஆஃப் ஃபீமேல் ஜெண்டர் வரம்போது, மென் ஃபீல் லெஃப்ட் அவுட்ன்னு சொல்றாரு. அப்போ இது வந்து இப்போ இருக்கிற வியூஸ் எப்படின்னா, அது அவன் ஃபீல் பண்ணா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு வியூ. இப்படியும் எடுக்கலாம். ஆனா இவர் சொல்றது என்னன்னா, இத நம்ம கவனிக்கணும். இத நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. 3 பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். 3 பாயிண்ட் வந்து எவல்யூஷனரி அகைன் நெறைய எவல்யூஷனரி பயாலஜி தான் யூஸ் பண்றாரு. ஸோ எனக்கு ஆந்த்ரோபாலஜின்றதுனால எனக்கும் கொஞ்சம் யூஸ் ஆச்சு. அண்ட் அந்த எவல்யூஷனரி பயாலஜில அவர் சொல்றாரு, இந்த மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஹார்மோன். ரிஸ்க்குக்காக இப்போ அ யூ நோ ஈஸ்ட்ரோஜன் இன் விமென் இப்போ டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் போத் ஜெண்டர்ல இருக்கும். பட் மேல் ஜெண்டர்ல டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்கும். அதுதான் கான்செப்ட். அதனால தான் மசில் பில்டிங் அதெல்லாம் வந்து பயாலாஜிக்கலி மேல் ஜெண்டருக்கு வருது. ஆனா இது குடுக்கப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து ஃபார் மெனி ரீசன்ஸ் ஃபார் புரொடெக்ஷன் தான். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா? இப்ப எப்படி விமென்க்கு வந்து காக்னிட்டிவ் எபிலிட்டிய வந்து ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்களோ, அதே மாரி இங்க வந்து ஒரு ஜெண்டருக்கு வந்து இப்ப ஏன்னா இந்த ஜெண்டர் வந்து அ சைல்ட் பேரிங் இருக்கும்போது, மசில் குரோத் இங்க குடுத்தா, ஸோ சேம் இட் கேன் புரொடெக்ட். அ இது வந்து ஒரு யூனிவர்ஸ் அ கிரியேட் பண்ண ஒரு மெக்கானிசம். அந்த யூனிவர்ஸ் வந்து இவங்க தான் பெரிய ஆளா இருக்கணும். இவங்க வந்து மோர் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அப்டின்லாம் யோசிச்சு குடுக்கல. யூனிவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டே கிடையாது. அ இப்டி சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. மைண்ட் கிடையாதுன்னா, யூனிவர்ஸ்க்கு வந்து கான்ஷியஸ்னஸ் கிடையாது. யூனிவர்ஸ்ல இருக்க லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது பாயிண்ட்ல இருந்து யூனிவர்ஸ் அதுல இன்டர்ஃபியரே ஆவாது. ஸோ யூனிவர்ஸ் பாயிண்ட் பண்ணி சொல்லாது, இவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ஜெண்டருக்கு இப்டி குடு, இந்த ஜெண்டருக்கு அப்டி குடு. இட்ஸ் அ கன்வீனியன்ஸ் பேஸ்ட் மெக்கானிசம் தட் த யூனிவர்ஸ் ஹஸ் டிசைன்ட் ஃபார் இட்ஸ் வெல்ஃபேர்.
ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இப்படி இருக்கும்போது அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அப்ப இந்த மேல் ஹார்மோன் இருக்குல்ல, ரிஸ்க் டேக்கிங் ஹார்மோன். இன்னைக்கு வந்து அது தேவையில்லாம போகுது. இன்னைக்கு காக்னிட்டிவ் எபிலிட்டீஸ் ஜாஸ்தியா வருது. அ இந்த தேவையில்லாத போறதுனால, இப்போ அத வந்து அவங்க எங்க யுட்டிலைஸ் பண்றது? அத சேனலைஸ் பண்ணலன்னு சொல்றாரு. இப்போ இந்த ஹார்மோன நம்ம ரிஸ்க் டேக்கிங் எங்கேயாவது சேனலைஸ் பண்ணணும்ல. ஆனா நீங்க பாருங்க இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டீஸ் ப்ராப்ளம் வருது. ஸ்கூல்ல ப்ராப்ளம் வருது. இன் அதர் ஃபீல்ட்ஸ் மெனி அதர் ஃபீல்ட்ஸ்ல ஃபீமேல்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவங்களுக்கு இத எப்படி சேனலைஸ் பண்ணணும்? அப்படின்றது தெரியாம போது. அது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு இவரு அந்த புக்ல சொல்றாரு. இந்த ப்ராப்ளம்லாம் ஏன் நம்ம இப்ப பேசணும்? அப்படின்னு பார்க்கும்போது தான், அவர் வந்து ஒரு 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 கிளியரான ஒரு பாத் நம்மளுக்கு கொண்டு போய் குடுக்குறாரு. ஏன் நான் இத படிக்கணும்? ஏன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் இருப்பாங்க. அவர் வந்து யுஎஸ்ஏ பத்தி பேசுறாரு. பிளாக் அ அ அமெரிக்கன்ஸ் பத்தி பேசுறாரு. இந்த பிளாக் அமெரிக்கன்ஸ் வந்து அதுல அ மேல் ஜெண்டர். அவங்க இன்னும் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்றாரு. அவங்க வந்து அவங்களுக்கு ஜாபோ எதுவுமே கிடைக்காததுனால, அவங்க இன்னும் பிரைமரிலி கிரைம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க தான் மெஜாரிட்டி புரொப்போர்ஷன் போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவ்வளோ நேரம் பேசின இந்த எவல்யூஷனரி பயாலஜிய அவரு எங்க கொண்டு போய் திருப்புறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ்ல கொண்டு போய் திருப்புறாரு. அதாவது நான் ரீசென்ட்டா ஒரு ட்ரூ கூட. நான் ரீசென்ட்டா ஒரு அடாலசென்ஸ் ஒரு 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 டிராமா அது. ஒரு Netflixல இருந்துச்சு. ஒரு அடாலசென்ஸ்ன்னு ஒரு 3 எபிசோட், 4 எபிசோட் டிராமா அது. எக்ஸ்ட்ரார்டினரியா எடுத்திருந்தாங்க. அது ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலான இம்பார்ட்டன்ட்டான அ தீம்ன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்டின்னா, அதுல இருக்கிற ஒரு புரோட்டகனிஸ்ட் ஒரு சின்ன பையன். ஒரு அடாலசென்ட் அவன். அவன் வந்து அந்த ஸ்டோரி அதான். யாரையோ ஒரு பொண்ண வந்து கொலை பண்ணிருவான் அப்டின்ற ஒரு இது. ஆனா அத இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, இல்ல இப்டி சின்ன பையன் எப்டி பண்ணியிருப்பான்? அவன் இன்வெஸ்டிகேஷன்லயும் பேசம்போது நீங்க அந்த எபிசோட் பாருங்க. அவன் வந்து ரொம்ப காமா தான் பேசுவான். பட் ஒரு பாயிண்ட்ல அவனோட சுயரூபம் வெளிய வரும். ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு தான் அந்த பையன் அந்த இதுல. இப்போ அவன் சுயரூபம் வெளிய வரும்போது தான் இந்த இன்டராகேட்டருக்கு ஒரு பயம் வரும். இன்டராகேட்டர் ஒரு வுமன். அவங்க இன்டராகேட்டர் இல்ல. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். அவங்க அத அசஸ் பண்ண வந்திருப்பாங்க. அவங்களே அது ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. இந்த பையனுக்குள்ள இது எப்படி வந்துச்சு? இந்த பாயிண்ட் தான் இவரு வந்து ஆஃப் பாய்ஸ் அண்ட் மென்ல ஸ்பெசிஃபை பண்றாரு 2ண்ட் பார்ட்ல. இதத்தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ அ மேல் அண்ட் மேல் ரிலேட்டட் ஈவென்ட்ஸ நம்ம யோசிக்கவே இல்லன்னா, இந்த மேல் ஜெண்டர் இருக்குல்ல, இந்த மேல் ஜெண்டர் வந்து ஒரு கான்ஃபிரன்டேஷனல் ஐடியாஸ் தான் இப்போ நடக்குது. இப்போ அ ஃபீமேல் அதுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அ நீங்க இப்ப நீங்க நெறைய இதுலயே பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு ஈவென்ட் ஆயிடுச்சுன்னா, இவங்க எங்க சொல்லுவாங்க, அந்த பொண்ணு தான் தப்புன்னுவாங்க. அந்த பொண்ணு அந்த ஜெண்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமா எல்லா மேலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாரி கான்ஃபிரன்டேஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த கான்ஃபிரன்டேஷன் இவரு என்ன பயப்படுறாருன்னா, அ அதுவும் எஸ்பெஷலி லெஃப்ட் லீனிங் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் அ அது அமெரிக்கால டெமோக்ராட்ஸ் அது கொஞ்சம் லெஃப்ட் தான் லீன் பண்ணுவாங்க. அதனால தான் இத ஒபாமா ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன் வந்து டெமோக்ராட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க? அதுக்கான டீப்பர் ரீசன் என்னன்னு நம்ம பார்க்கணும்னு அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. அப்ப பாயிண்ட் என்னன்னா, அதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அதுல லெஃப்ட் லீனிங் இந்தியாலயும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அண்ட் தமிழ்நாட்டிலயும் இது வருது. ஆ ஏன் அப்டின்னா, இந்த லெஃப்ட் லீனிங் அதாவது சோசியல் புரோகிரசிவ்னெஸ், ஃபெமினிசம் இதெல்லாம் நம்ம பேசுற அந்த பார்ட்டீஸ் வந்து, இந்த மேல் ஜெண்டரோட ஒரு அக்கவுண்ட்ட புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஜெண்டர் ஃபீல் பண்ணுது அப்படின்னு இவரு சொல்றாரு. அ ஒரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நடக்குதுன்னு அவரு சொல்லல. அவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு மேல் ஜெண்டர் அப்ப அகைன் அதேதான். அவன் நெனச்சா நெனச்சுட்டு போறான். அப்படின்னு நெனச்சோம்னா, அதுல அவரு நெகட்டிவ் என்ன சொல்றாருன்னா, இந்த மேல் செக்ஷன் வந்து இஃப் இட் டஸ் நாட் ஃபீல் ஹர்ட். இஃப் இட் ஹர்ட்னா இன் த சென்ஸ் அவங்க நம்ம சொல்றத யாரும் கேட்க மாட்றாங்க. நம்ம நீங்க நெறைய நான் Instagramலயும் பார்த்தேன். அ எப்படி ஒரு மேல் வந்து
ஜிம் பண்ணுவாரு. அவர் ஜிம் பண்ணும்போது என்ன யோசிப்பாரு? ஹெட்செட்ல நம்மளுக்காக யாரும் வரமாட்டாங்க. நம்ம தான் காப்பாத்திக்கணும். இந்த உலகம் நம்மளுக்கு எதிரா இருக்கு. நீ தான் உன்னோட ஜீன வந்து வளர்க்கணும். நீ வந்து உன்ன பெட்டர் ஆக்கணும். இந்த ஹஸ்ல் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஹஸ்ல் கல்ச்சர்னா யாரும் உன்ன காப்பாத்த வரப்போறதில்ல. நீ தான் பண்ணணும். அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அது ரொம்ப டேஞ்சரஸா போய் முடியுது. நம்மள தான் காப்பாத்திக்கணும்னு இது இந்த ஜெண்டர்ன்னு மட்டும் இல்ல. அது விமென் ஜெண்டர் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஏன்னா இது வந்து அர்பனைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் பினாமினா. இது ஜெண்டர் ரிலேட்டட் ப்ராப்ளமே கிடையாது. ஜெண்டர் இந்த இஷ்யூஸ் ஆஃப் nobody is going to come. Why? Because we live in an urban world. Nobody is there to, ஃபர்ஸ்ட் நான் பேசின மாரி ஒரு கின்ஷிப் பேஸ்டு இதெல்லாம் கிடையாது. அப்போ இது வந்து இதுல ப்ராப்ளம் இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த மேல் ஜெண்டர் இப்படி நெனச்சுட்டு இருக்குது பாத்தீங்களா? ஆ நம்மளுக்காக யாரும் வரமாட்டாங்க. நம்மள யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம தான் மேல வரணும். அது வந்து ஆப்போசிட் ஜெண்டர் மேல கோவத்துல போகுது. அண்ட் நீங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, விமென் ஃபெமினிசம் பேசுறது கரெக்ட். ஆனா, அது என்ன சில நேரம் ஆயி போயிடுதுன்னா, அவங்க வந்து மென் பேஷிங்ல போயிடுறாங்க. அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களோட பெர்சனல் வெண்டேட்டாலாம் வெளிய வந்துருது. அவங்க அத திட்டும்போது இது என்ன ஆகுதுன்னா, இந்த செக்ஷன் வந்து பொலிட்டிக்கல் வாய்ஸ் இல்லன்னு ரெப்ரசன்ட் பண்றாங்க. இந்த பொலிட்டிக்கல் வாய்ஸ இவங்க எங்க தேடுறாங்கன்னா, யாரெல்லாம் ரைட் விங்ல இருக்காங்களோ, ரைட் விங் நான் சொல்றது வந்து, அ ரைட் விங் வந்து கல்ச்சுரல் இருக்கு அண்ட் மெனி அதர்ஸ் இருக்கு. அத நம்ம பேசல. ரைட் நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் இன் அ யுஎஸ்ஏல இது வந்து ஒபாமா ஷேர் பண்ணது. இது யுஎஸ்ஏல நடக்குது. அ டெமோக்ராட்ஸ்க்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்க? இப்போ நம்ம ட்ரம்ப்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ட்ரம்ப பத்தி இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ 50% போட்டாரு. 50 25+25% போட்டாரு. ஆனா, ட்ரம்ப் நீங்க பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் சோ மெனி அலிகேஷன்ஸ். கிரைம் ரிலேட்டட் அலிகேஷன்ஸ் இருக்கு. விமென்க்கு அகைன்ஸ்ட் இருந்த அலிகேஷன்ஸ் இருக்கு. நெறைய கேஸஸ்ல இன்வால்வ்டா இருக்காரு. அண்ட் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட அந்த பேசிக் எம்பத்தி கூட இருக்காது. அவர் பேசுறதும், நடக்கிறதும், அவர் சில இடத்துலலாம் ஒரு மனுஷன எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படின்னு இருக்கும். இது அட்ராக்ட் ஆகுது. ஏன்னா, ட்ரம்ப் இந்த வாட்டி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வோட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒபாமா என்ன சொல்றாருன்னா, இது வேர்ல்ட் ஓவர் பினாமினா சொல்றாரு. இந்த புக்லயும் அவங்க அததான் சொல்றாங்க. வேர்ல்ட் ஓவர் மென் ஹூ ஹேவ் நாட் ஃபெல்ட் ஹர்ட் அண்ட் ஹூ ஆர் சீயிங் தட் பீப்பிள் ஆர் த்ராஷிங் தெம் ஜஸ்ட் லைக் தட். அதுக்குன்னு நம்ம பேசக்கூடாதான்னா பேசணும். இஷ்யூஸ் நடந்தா பேசணும். ஆனா அது என்ன நடக்குதுன்றத இந்த புக்ல சொல்றாங்க. அந்த இதுதான் புக்கோட இம்பார்ட்டன்ஸே. ஒரு புக் வந்து நம்மள யோசிக்க வைக்கணும். இந்த புக் என்ன யோசிக்க வச்சது, சின்சியரா யோசிக்க வச்சது. ஆ அண்ட் அந்த புக்ல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவரு கரெக்ட்டா தான் பேசுறாரு. இப்போ இத ஹர்ட் ஆகலன்றதுனால தான் என்ன ஆகுதுன்னா, நீங்க நெறைய பாருங்க, தமிழ்நாடுவே பாருங்க, ஆ மாச்சோயிசம் ரிலேட்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் வந்து பெருசாகுது. ஆ ஆர் இந்த ஹஸ்ல் கல்ச்சர் நீங்க Instagramலலாம் பார்த்தீங்கன்னா, மாச்சோயிசம் ரொம்ப பெருசா பேசப்படுது. ஆ அந்த அதாவது அதான் நீ தான் உன்ன காப்பாத்தணும். நீ தான் உன்ன வரணும். அது என்ன நடக்குதுன்னு அவரு கடைசியா எங்க போய் முடிக்கிறாருன்னா, இது மேல் டிப்ரஷன் அண்ட் சூசைட்ல போய் முடியுதுன்றாரு. அண்ட் நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதுல கரெக்ட்டா இருக்கு. ஆ மோர் டெத்ஸ் ஹேப்பன் அமாங் மென் தான். அண்ட் சூசைட் ஹேப்பன்ஸ் அமாங் மென். ஆ இந்த பொசிஷன யாருமே யோசிக்க மாட்றாங்க அப்படின்றது தான் இந்த புக். ஆ நம்மளும் இது ரொம்ப சின்சியரா யோசிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அததான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவா ஒரு புக் ரிவ்யூ வீடியோவா நான் போட்டேன். இந்த புக்க யாராவது படிக்கணும்னா, தயவு செய்து படிங்க. ஆஃப் பாய்ஸ் அண்ட் மென். ஆ இதுக்கு அவரு சில சொல்யூஷன்ஸும் சொல்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஷர்ட்டிங்ன்னு சொல்றாரு. அதாவது என்ன மீனிங்னா, கொஞ்சம் டைம் குடுக்கலாம். அதாவது கேர்ள் சில்ட்ரன் ஃபாஸ்ட்டா டெவலப் ஆறாங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம். பாய் சில்ட்ரனுக்கு டைம் குடுக்கலாம்னு சொல்றாரு. அப்பதான் ஈக்குவல் ஆகும். அது ஒரு விதத்துல நல்லது. செகண்ட் என்ன சொல்றாருன்னா, மென் ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் கோயிங் டுவர்ட்ஸ் ஜாப்ஸ் வேர் விமென் ஆக்குபைட். அதாவது நான் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கேன். பெரியார் வந்து சொல்லுவாரு, இப்போ போஸ்ட் ஆஃபிஸ், பேங்க் இதுலலாம் 100% ரிசர்வேஷன் ஃபார் விமென் குடுக்கணும். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, கேர் கிவிங் இண்டஸ்ட்ரி அ இத நான் கேட்டிருக்கேன். அது 1960ஸ்ல சொன்னது. 1960, 75 70ஸ்ல சாரி 1960, 70ல பேசின ஒரு ஆடியோ இருக்கும். ஆக்சுவலா அது அப்ப கரெக்ட்டு. ஆனா இந்த புக் படி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எப்படி விமென் வந்து ஸ்டெம் அ அண்ட் சயன்ஸ் ரிலேட்டட் இதுல வந்துட்டாங்களோ, மென்க்கு இதுல ரெப்ரசன்டேஷன் குடுக்கணும்.
சோ தட் அவங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகும். அப்ப அவங்க கேர் கிவிங்கும் பண்ணுவாங்க. அண்ட் மெனி அதர் திங்ஸும் சொல்றாங்க. இப்போ ஃபாதர் ரோல் வந்து ரொம்ப போயிடுச்சு. மதர்ஸ் ரோல் இருக்கு. ஃபாதர்ஸ் ரோல் வந்து வெறும் மணி அண்ட் அ அதோட சுருங்கிருது. அவங்க இல்ல இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அது மென்னோட தப்பு. அவங்க தே டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. ஆனா அவரு என்ன ரீசன் குடுக்குறாருன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் பேட்ரியார்கி இருக்கு தெரியுமா? வெளி உலகம் இருக்குல்ல. அந்த வெளி உலகம் உங்கள ஒரு நாளும் ஸ்கல்ப்ட் பண்ணுது. அது ஸ்கல்ப்ட் பண்ணும்போது, ஒரு மென் வெளிய போறான்னா, அவன் அத அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. நீங்க நம்ம இந்தியாலயோ, எங்கேயோ அதாவது ஒரு மேன் அப்டின்னா, அதாவது மேல் ஜெண்டர்னா, அவன் காசு வேணும். காசு இருந்தா இந்த ஜெண்டர் இது வந்து மென்னுக்குள்ளேயே இருக்கு. மென்னுக்குள்ளேயே ஹைரார்கி வந்து என்ன கார் வச்சிருக்கான், என்ன காசு வச்சிருக்கான் அப்டி. இப்போ இந்த பிரஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவுது. அப்போ இந்த சூசைட் அண்ட் டிப்ரஷன் அதிகமாவுதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி நான் சொன்னேன் தெரியுமா? அந்த ஒரு ஒரு பையன் அந்த ஒரு சீரியல் அ அடாலசென்ட்ன்னு அத நீங்க கூர்மையா கவனிக்கணும். இப்ப இருக்கிற அடாலசென்ட்லாம் அ ஒரு ஜார்டன் ஐ திங்க் அவர் பேர் ஜார்டன் பீட்டர்சன்னா யாரோன்னு தெரியல. இவங்கலாம் வந்து இந்த YouTubeல வந்து ரொம்ப ரைட் விங் பேசுறவங்க. அவங்க ஃபீமேல் பேஷிங் பேசுவாங்க. அதாவது ஃபீமேலை நீங்க கண்டுக்காதீங்க, இது பண்ணாதீங்க, நீங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆ அவங்க ரிலேட்டடா இந்த மாச்சோயிசம் பேசுற சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்காங்க. நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ எப்படி பாடி பில்ட் பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒரு மீசைய முறுக்கணும். இந்த மாதிரிலாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னா, வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமென் போய் முடியுது. அதுதான் இந்த புக்கோட ரீசனும். ஏன் வந்து நம்ம இந்த இஷ்யூஸ இப்போ அ எடுக்கணும் அப்படின்னா, இது பிரைமரிலி சமுதாய சம்பந்தப்பட்ட சேஞ்சஸ் நடக்கிறதுனால, ஆ ஆகுற சோசியல் இஷ்யூஸ அட்ரஸ் பண்ணணும். இல்லன்னா, இது ஒரு வயலன்ஸ் அகைன்ஸ்ட் ஜெண்டரே வந்து முடியும். இவ்ளோ நாள் நம்ம வந்து ஃபெமினிசம் அண்ட் அதர் திங்ஸ் எதேதோ பண்ணி நெறைய டெவலப்மென்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சொசைட்டி முன்னேறிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு வயலன்ஸ் அதுவும் எஸ்பெஷலி சோசியல் மீடியா அதர் மீடியம்ஸ் வழியா வரதுனால, இத நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த புக்ல சொல்லுது. ஐ ஹோப் ஒரு புக்ன்றது ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணணும். அ அதான் இந்த இந்த டாபிக்க நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு எனக்குமே ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இத பேசினா தப்பா ஏதாவது ஆயிருமோ? ஏன்னா, இட் ஷுட் நாட் கோ இன் த ராங் வே. என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, இது 2த்துக்குமே காரணம் பேட்ரியார்கிக்குன்னு ஒரு சிஸ்டம். அந்த பேட்ரியார்கி சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, மென்னுனா சம்பாதிக்கணும், காசு வேணும். விமென்னா ஷுட் பி சப்சர்வியன்ட்ன்னு சொல்லுது. ஆ விமென்னுக்கு வந்து இந்த சிஸ்டம்க்குள்ள அடாப்ட் ஆவக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆனா மென்ன இந்த சிஸ்டம்ல நீ இப்படி சம்பாதிக்க அவசியம் இல்லப்பா. இவ்ளோலாம் நீ பண்ண வேணாம். அப்படின்னு சொல்லி பின்னாடி இழுத்துட்டு வர்றதுக்கு இன்னும் நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. விமன இப்படி புரொக்ரெசிவா மாத்தி விட்டுட்டோம். ஆனா மென் அப்படியே தான் இருக்காங்க. நீங்க சம்பாதிக்கணும், நீ இப்படி பண்ணணும், வேலை வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அந்த பையனோ, அந்த யூ நோ சைல்டோ எப்படி வந்து இந்த சொசைட்டில ஈக்குவலைஸ்டா இருக்க முடியும்? அதுதான் யுபிஎஸ்சிலயே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அ விமென் ஆர் ஹேவிங் சோ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், மென் வித் சோ மச் ஆஃப் டிமாண்ட். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 2மே எழுதணும். யுபிஎஸ்சிலயே பார்த்தீங்கன்னா, பாதி எழுதுவாங்க. யூ விமென் எழுதுவாங்க. பட் மென் ரிலேட்டட் இஷ்யூஸ மெனி ஆஃப் தெம் வுட் நாட் ஹேவ் ரிட்டன். அண்ட் அது ப்ராப்ளம். ஏன்னா மென் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்னன்னே தெரியல. அ அந்த ப்ராப்ளம்க்காக தான் ஐ தாட் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் திஸ் கிரியேட்ஸ் அ டிஸ்கஷன். ஐ ஹோப் இந்த ஜெண்டர் இட் டசன்ட் பிகம் அ வார் அண்ட் இந்த மாதிரி ஆஃப் பாய்ஸ் அண்ட் மென் இன்னும் வரணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா யாரெல்லாம் இந்த ரைட் விங் போயிட்டாங்களோ, ஆ மாச்சோ, நேஷனலிஸ்டிக் அண்ட் மெனி திங்ஸ், ஐ ஹோப் தே கம் பேக் அண்ட் see that the progressive thoughts of politics is in liberalism, is in globalization, togetherness, being there for each other, protectiveness வந்து towards each gender and ideologies. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எம்பத்தி, கம்பேஷன் இதெல்லாம் இல்லாம ஒரு உலகத்த ஒரு ஒரு அல்ட்ரா சூப்பர் யூனோ பினாமினா சேவியர் மைண்ட் செட்ன்னு சொல்றாங்க. யாரோ வந்து நம்மள காப்பாத்துவாங்க.
ஏன்னா நம்மள காப்பாத்தி நம்மள இப்ப யாரும் நம்ம மட்டும் தான் காப்பாத்திக்கிறோம். ஸோ யாரையோ ஒருத்தர அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்து போறாங்க. அது வந்து ஒரு கரெக்ட்டான சொசைட்டி இல்ல. அ சோ ஒரு கரெக்ட்டான சொசைட்டி அமைப்போம். நெறைய புக் படிப்போம். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் புக்கு. ஐ ஹோப் இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் நெறைய வீடியோஸ் நான் பண்றேன். இன்னும் நெறைய புக்ஸ் பண்றேன். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.